வரான்னு சொன்னா ஆளே காணும். யாராமா இங்கே அண்ணா இன்னும் எங்க டேய் நீ தானடா வர சொன்ன. ஆமாம்ல வாங்க போய் குளிச்சு சாப்பிடலாம். அடிக்கிற குளிர்ல உனக்கு குல்ஃபி இல்லைன்னா நினைக்காதீங்க, போய் சூடாக தான் சாப்பிடலாம். வாங்க, சூடாக தான் இருக்கு. சரி வா போவோம். அப்படி எனக்கு என் தம்பி கூட்டிகிட்டு போனடா தான் நம்ம ஒசூர் எக் குல்ஃபி அப்படின்ட்டு. முன்னாடி நம்ம பேச்சை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோ. எப்படா குல்ஃபி அப்படின்ட்டு போனோடனே ஒரு எக் குல்ஃபி சொல்லிட்டோம். சொன்ன உடனே அக்கா டக்கான்னு 2 எக்கை உடச்சி ஊற்றி டக்குன்னு எனக்கு குல்ஃபி போட ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி நம்ம கிட்ட எக் குல்ஃபி மட்டும் இல்லைப்பா, காடை முட்டையும் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அதையும் ஒரு பிளேட்டு சொல்லுவோம் அப்படின்ட்டு அதையும் ஒன்று சொல்லிட்டோம். தம்பி அது மட்டும் இல்லைப்பா, நம்ம கிட்ட எக் குல்ஃபி, சிக்கன் குல்ஃபி, மஷ்ரூம் குல்ஃபி, கார்ன் குல்ஃபி அப்படின்னு விதவிதமாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னோடனே நானும் ஷாக்கான. எக் குல்ஃபியில் இவ்வளோ விதமாக பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே நம்மளோட எக் குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. எக் குல்ஃபி மட்டும் இல்லாமல் நம்மளோட காடை முட்டையும் ரெடி ஆயிடுச்சு. சூடாக அப்படியே எடுத்து சில பல மசாலா ஐட்டம்லாம் சேர்த்து மேலே மயோனஸையும் போட்டு கொடுத்தாங்க பாருங்க. அதான் ஷாப் ஓப்பனிங் டைம் என்னக்கான்னு கேட்டோம். 5:30லேருந்தே ஓப்பனில் இருக்கும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி சொன்ன உடனே ஓகே நாங்களும் அது எக் குல்ஃபியை சாப்பிட்டு பார்த்தோம். வேறு லெவலில் இருந்ததுங்க. உங்கள் மெனுவில் டாப் ப்ரைஸே 60 rupees தாங்க இருந்தது. கடையோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒசூர் டு ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோட்டில் எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் பக்கத்தில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் என்ன நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா.